ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். நான் உங்களோட ஷபனக்கா பேசுறேன். எல்லாரும் குவார்டர்லி எக்ஸாமுக்கு ரொம்ப 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 சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியும். அண்ட் இந்த வீடியோ வந்து லாஸ்ட் இயரோட கொஸ்டின் பேப்பர் நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாம். இதை என் ஆன்லைன் கிளாஸ்ல ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணிட்டேன் பசங்களுக்கு. ஸோ உங்களுக்கும் ஒரு வாட்டி இதை சால்வ் பண்ணலாம்னு நினைச்சேன். அண்ட் இதோட ஆன்சர் கே கூட ஆல்ரெடி நம்ம வீடியோலேயே இருக்கு, நம்ம சேனல்லே இருக்கும். ஸோ அதுவும் பார்க்கணும்னா நம்ம ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் ஜஸ்ட் ஓவரால் ஒரு கோ த்ரூ பண்ணலாம். ஸோ அதுல இருந்தே உங்களுக்கு வந்து நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும், எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும், நீங்க எப்படி அட்டென்ட் பண்ணணும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 மார்க். 1 மார்க் எப்பவும் போல 14 1 மார்க்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் 1 மார்க் நிறைய வாட்டி நம்ம பார்த்தது ஆர்டர்ட் பேர்ஸ் வச்சுதான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் த ஆர்டர்ட் பேர்ஸ் a plus 2, 4 and 5, 2a plus b are equal. இது ரெண்டும் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. தென் a, b is அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இது ரெண்டும் ஈக்குவல்னா ரொம்ப ஈஸி. இதோட எக்ஸோடதும் இதோட எக்ஸோடதும் ஈக்குவல் பண்ணுவோம் இல்லையா? a plus 2 is equal to 5 பண்ணிட்டு a ஓட வேல்யூ நம்ம சால்வ் பண்ணுவோம். இதுதான். அதே மாதிரி 4 equal to 2a plus b. ஸோ a வேல்யூ என்ன, b வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த செகண்ட் கொஸ்டின், f of x கொடுத்துட்டு ரெப்ரசன்ட் ஃபங்க்ஷன் வந்து represents a function which is linear, cubic, reciprocal or quadratic கேட்டிருக்காங்க. எல்லாமே புக் பேக் தான். அடுத்தது பாருங்க செகண்ட் சாப்டர் 7 power 4k mod 100. அடுத்த நெக்ஸ்ட் டேர்ம் சீக்வென்ஸ்ல கேக்குறாங்க. அடுத்தது elicit division algorithm is a repeated application of division lemma until we get a remainder as the solution of 2x minus 1 whole square is equal to 9 is equal to. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா பாருங்க. அடுத்து சிம்பிளிஃபிகேஷன்ல ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டிஎஃப். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் லெசன் தான். அடுத்து ரெண்டு இதோட ஸ்லோப் கொடுத்துட்டு ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்புறம் 2, 1 இஸ் அ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 லைன்ஸ். ஸோ ரெண்டு லைன்ஸை வந்து இதுல ஈஸி, இது பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணி எதுக்கு கரெக்டா ஆன்சர் வந்து பார்த்தா போதும். அடுத்த 6th சாப்டர்ல இருந்து 2, அப்புறம் திருப்பி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 14th கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் பார்க்கலாம். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இல்ல நான் சைட்லயே ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதிட்டேன். பிகாஸ் நான் ஆன்லைன் கிளாஸ்ல எடுத்ததை அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. a வந்து 1, 2, 3, b வந்து x is a prime number less than 10. ஸோ prime number less than 10 2, 3, 5, 7 இல்லையா? சோ இது வந்து b வேல்யூ, a வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. a cross b, b cross a கண்டுபிடிக்கிறது ஈஸி. அடுத்து 16th one. If a is equal to -2, -1, 0, 1, 2 and function f to b is an onto function கொடுத்துட்டு f of x ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, b வேல்யூ. சோ நம்ம என்ன பண்ணுவோம், x square plus x plus 1 இதை சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கும். அடுத்து 17th question. Find the first 4 terms. an is equal to n cube அது சரிங்களா? an is equal to n cube minus 2. இது exercise 2.4ல first questionல first subdivision. அடுத்தது 18th question. Find the sum 3, 1, 1/3 up to infinity. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். sum of infinity கேட்பாங்க கண்டிப்பா. இது example 2.49 page number 74. அடுத்து 19th question. Find the 12th term from the last. சரி வந்து லாஸ்ட்ல இருந்து 12th term கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து போக கூடாது. சோ வந்து ஒரு நிமிஷம் இதை சால்வ் பண்ணும்போது நம்ம எப்படி எழுதுவோம்னா -100 -98 -96. அப்ப a ஓட வேல்யூ -100, d ஓட வேல்யூ வந்து 2. பெருக்க டேர்ம் கேக்குறாங்க. சோ a வேல்யூ -100, d வேல்யூ 2, t of n 12. So a plus n minus 1, 12 minus 1 into 2 minus 100 plus 11 into 2. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? யூனிட் எக்ஸசைஸ் செகண்ட் லெசன்ல வந்து 6th கொஸ்டின். சரிங்களா? அடுத்து ஃபைண்ட் தி எல்சிஎம். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ரெண்டுத்துக்கும் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அதுல லீஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ டோட்டலா இதுல பாருங்க 1, 2, 3, 4, 5, 6 சம்ஸ். அப்படியே ஆர்டரா நம்ம முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸ் தரவா இருந்தாலே எக்ஸாம் ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ் சரிங்களா? ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ் இன்னும் இருக்கு. தேர்ட் லெசன்ல இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த பேஜ் பொறுத்திருக்கு 1, 2, 3, 4, 5, 6 கொஸ்டின். 6 2 மார்க்ஸ் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணலாம். அடுத்தது பாருங்க 21st. Next 21st question. Determine the quadratic equation whose sum and product
சம்மும் குடுத்துட்டாங்க, ப்ராடக்ட்டும் குடுத்துட்டாங்க. எக்சர்சைஸ் 3.9ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். அடுத்து 22. Check whether AD is a bisector. Fourth lesson. Bisector of angle A of triangle ABC in the following. AB, AC, BD, CD குடுத்துட்டாங்க. எக்சர்சைஸ் 4.2ல கொஸ்டின் நம்பர் 8. இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திருக்கணும் சரிங்களா? அடுத்து 23rd கொஸ்டின். What is the inclination of line whose slope is 0? So slope குடுத்துட்டாங்க. சொல்லி குடுத்துருக்கேன் பாருங்க. ஸ்லோப் வந்து 0 குடுத்துட்டாங்க. அப்ப tan தீட்டால இப்ப 0 வரும்னா 0 டிகிரில. அவ்வளவுதான் ஆன்சரே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். 6க்கு அப்புறம் 7, 8, 9. So 9 2 marks. ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். லாஸ்ட் 28 முடிச்சிட்டோம்னா நீங்க 2 மார்க் கம்ப்ளீட்டா முடிச்ச மாதிரி இருக்கும். 24 பாருங்க. show that the straight lines are parallel. ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பேரலல்னா என்ன? ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். ஸ்லோப் ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா வரணும். அதோட ஃபார்முலா கொஞ்சம் கச்சா புச்சா இருக்கும். ஏன்னா அந்த கிளாஸ்ல சொல்லி கொடுத்தது வச்சே தான் சொல்லி தரேன். ஸோ ஸ்லோப் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு லைனுக்கு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். இதுதான் ஸ்லோப். ரெண்டு லைனுக்கும் தனித்தனியா கண்டுபிடிங்க. அதோட வேல்யூ ஈக்குவலா வந்தா பேரலல். இதே மல்டிபிள் பண்ணும்போது -1 வந்தா பெர்பெண்டிகுலர். சரியா? அடுத்தது 25 6.1. எக்ஸாம்பிள் 6.4. சரிங்களா? சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டான் தீட்டா இன்டூ சைன் தீட்டா. இதுவுமே ஈஸியான ஒரு சம்மு தான். நம்ம இது சால்வ் பண்ணும்போது ஈஸியாவே இருக்கும். அடுத்து 26. ப்ரூவ் தட் ரூட் ஆஃப் 1 plus sin theta by 1 minus sin theta is equal to secant theta plus tan theta. இங்க மைனஸ் இருந்தா பிளஸ் ஆல மேலும் கீழயும் மல்டிபிள் பண்ணிட்டு சால்வ் பண்ண போறோம். அடுத்து 27. show that the points are collinear. ஸோ கொலினியர்னா நீங்க ரெண்டு விதம் பண்ணலாம். ஒன்னு ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சு 0ன்னு சொல்லலாம். இல்லைன்னா PQ ஸ்லோப் அப்புறம் QR ஸ்லோப் கண்டுபிடிச்சு ரெண்டும் ஈக்குவலா வந்தாலும் கொலினியர். சரியா? இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து 28 வேல்யூ பாருங்க. சிம்பிளிபிகேஷன் சம். இதே மாதிரி சம் நம்மளுக்கு எக்ஸசைஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஏபின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா இங்க வந்து PQன்னு மாத்தி கொடுக்குறாங்க. XYன்னு மாத்தி கொடுக்குறாங்க. P is equal to x by x plus y. Q is equal to y by x plus y. Then find 1 plus p square minus q square. ரொம்ப ஈஸி. இது வந்து a plus b, a minus b. அப்புறம் p plus q, p minus q. இங்க கேக்குறாங்க 1 by p square minus q square, a plus b, a minus b. So p plus q, p minus q, plus 1, minus 1. ரெண்டுமே denominator equal. So plus minus. Plus plus cancel பண்ணா minus மட்டும் வரும். மைனஸ் மட்டும் வர்றது நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டு எழுதுவோம். ஸோ ஆன்சர் நமக்கு ஈஸியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ கம்பல்சரி கொஸ்டின் ஈஸியா தான் கேட்பாங்க. நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும். அடுத்தது செக்ஷன் 3. ஆன்சர் ஆஃப் எனி 10 கொஸ்டின். 10 கொஸ்டின் 42 வந்து கம்பல்சரி. சரிங்களா? இப்போ 29th கொஸ்டின் பாருங்க. எக்ஸசைஸ் 1.4. எக்ஸசைஸ் 1.4ல இந்த டைப் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. 2 எக்ஸசைஸ்ல இருந்து 1 வந்து எக்ஸாம்பிள். கம்பல்சரி இதை நீங்க பார்த்தே ஆகணும். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. ஈச் சப்டிவிஷன் வந்து 1 மார்க் அந்த மாதிரி கேரி ஆகும். இதெல்லாம் 2 மார்க்ஸ். ஸோ தயவு செய்து இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. லிமிட்ஸ் தெரிஞ்சு வச்சுட்டு செய்யுங்க. சரிங்களா? அடுத்து 30th கொஸ்டின். அடுத்து 37. Find the value of k if the area of quadrilateral is 28 square units. So area of quadrilateral sum தான். ஈஸி. எக்ஸசைஸ் 5.1 இல்லைன்னா எக்ஸாம்பிள் சம்மா பார்த்துக்கலாம். பட் எக்ஸசைஸ் 5.1ஓட மாடல். ஸோ இது வரைக்கும் எத்தனை 5 மார்க் தெரியுது நமக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 5 மார்க்ஸ் முடிச்சிட்டோம். நீங்க வந்து 5th சாப்டர் வரைக்கும் நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா 5th சாப்டர் வரைக்கும் பார்த்துட்டு நீங்க 6th சாப்டர் சாய்ஸ்ல விட்டாலுமே நமக்கு வந்து 5 மார்க்ல வந்து 9 அட்டென்ட் பண்ணலாம். அப்புறம் 42 எப்படியும் நம்ம அட்டென்ட் பண்ணலாம். 38. Without using Pythagoras theorem, show that the points form a right angled triangle. So என்ன பண்ணும்? AB slope, BC slope. ரெண்டத்தையும் இன்டூ பண்ணும்போது நமக்கு -1 கிடைச்சதுன்னா right angle triangle. Example 5.15. அடுத்து 39. Find the equation of a straight line passing through 2 points. Example 5.23. y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. Same formula. அடுத்து if square root of 3 sin theta minus cos theta is equal to 0, to show that tan 3 theta is equal to 3 tan theta minus tan cube theta by 1 minus 3 tan square theta. So இதுவுமே இம்பார்ட்டன்டான சம் ப்ரூஃப் சம். நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி 3 theta வரதெல்லாம் பார்த்துக்கோங்கன்ட்டு.
எக்ஸசைஸ் 6.1ல 7th கொஸ்டின்ல செகண்ட் சப்டிவிஷன். அப்ப ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் முக்கியம்னு அர்த்தம். அடுத்தது 41. 4.1 given A, B, C, D குடுத்துட்டு ரொம்ப ஈஸியான சம் A intersection C cross B intersection D. ஈஸியான சம் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்ட்டு நம்ம சால்வ் பண்ணி காமிப்போம். 42 find the sum of all natural numbers between 100 and 10,000 which are divisible by 11. இப்ப இந்த கொஸ்டின் புக்லயே கிடையாது. இதே மாதிரி ஆனா ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கு. 300ல இருந்து 600க்குள்ள இருக்கிற டிவைடட் பை 4ன்னு நினைக்கிறேன். divisible by 4 பண்ணுவது. ஸோ சேம் மாடல் நமக்கு நம்பர்ஸ் தான் மாத்தி கொடுத்துருக்காங்க. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிராஃப் ஜியோமெட்ரி. ஜியோமெட்ரி ஈஸியா 3/5 தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ட் த ட்ரையாங்கிள் ஏபிசி. கன்ஸ்ட்ரக்ட் த ட்ரையாங்கிள் ஏபி வந்து 5.5, சி வந்து 25 டிகிரி. ஆல்டிடியூட் கேட்குறாங்க. அடுத்து கிராஃப் y is equal to 1/2x. அப்புறம் பஸ் இஸ் டிராவலிங். எப்பவுமே பஸ் இஸ் டிராவலிங் சம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இது லாஸ்ட் இயரோட கொஸ்டின் பேப்பர். இதுல வந்து நமக்கு 5 மார்க்கும் 10 அட்டன் பண்ண முடியுது உங்களுக்கு. இல்ல சாய்ஸ் இல்லாம எல்லாமே தெரியுதுன்னா சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நமக்கு இன்னும் டைம் இருக்கு. ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ டைம் டேபிள் வீடியோ ஆல்ரெடி நான் வந்து சேனல்ல கொடுத்துருக்கேன். ஸோ அது பார்க்கலன்னா அதையும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோஸ் நோட்டிபிகேஷனுக்கு வரும். வந்தாதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு இல்லையா? அண்ட் அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட்க்கு வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாருக்குமே தெரியும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் சேனல் லிங்க் தரேன். ஏன்னா சர்ச் லிஸ்ட்ல வர மாட்டேங்குது. ஸோ அதனால நான் இதில் மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் 10th ஸ்டாண்டர்டோட மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸும் போயிட்டு இருக்கு. ஸோ ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னாலும் சேம் வாட்ஸ்அப் நம்பர் நீங்க அதை காண்டாக்ட் பண்ணலாம். 9th ஸ்டாண்டர்டுக்குமே ஆன்லைன் கிளாஸ் போட்டிருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா தேவைப்பட்டா சொல்லுங்க. சரிங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல ஃபார்முலாஸ் ஒரு சாப்டரோட ஃபார்முலாஸ் குவார்டர்லி எக்ஸாம்க்கானது பார்க்கலாம், ரிவைஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா அட்டென்ட் பண்ணுங்க. சூப்பரா சென்டம் எடுத்துட்டு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. கண்டிப்பா உங்களோட மெசேஜஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸ்கிரீனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு கொஸ்டினும் அதோட நம்பர்ஸ் கொடுத்துருப்பேன். எக்ஸசைஸ் நம்பர்ஸ் என்னன்னுமே கொடுத்துட்டேன். எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு படிச்சு பாருங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.